விஜய்க்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து திமுக கொடுக்குதா? ஆமாம், திமுக வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு, அதற்கு பிறகு இப்போ நடந்த திருச்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேம்பெயின் அதுதான். இதுக்கு பிறகு திமுக தரப்பில் விஜயை பற்றின ஒரு பதட்டம் அல்லது வந்து அதை அசஸ் பண்ண வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். விஜய்க்கு வந்து எங்கெங்கே செல்வாக்கு இருக்குது, எப்படி வந்து யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறாரு, ஏன் வந்து விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுகவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயினுடைய வாக்குகளை எவ்வளோ வாக்குகள் அவர் வாங்க போகிறாரு, அதை வந்து நம்ம எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம், இல்லை அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க அசஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திமுகவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பதட்டம் இருக்கிறது. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ டெல்லி போய் பேசினதாக இருக்கட்டும், இல்லை அமித்ஷா வந்து அவரை கூப்பிட்டு பேசினதாக இருக்கட்டும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது. அன்னைக்கு வந்து திருச்சியில் அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே, அதை தாண்டி பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே, என்ன இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இவ்வளவு பேரும் இதெல்லாமே வாக்குகளாக மாறுமா, என்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மதுரை மாநாட்டுக்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்து யார் யார் போனாங்க, எவ்வளோ வண்டி டோல் கிராஸ் பண்ணி போச்சுன்னா, ஒரு டோலை கிராஸ் பண்ணி போகும்போது அது வந்து விஜயனுடைய மாநாட்டுக்கு போகுதுன்னா அந்த வண்டி எந்த பகுதியிலேருந்து வந்தது, இப்போ அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லா தகவல்களையுமே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கான இந்த டேட்டாவை வச்சு அவங்களால அனலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு விஜயனுடைய வருகை எல்லா கட்சிகளுமே பதட்டத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். திமுகவும் விதிவிலக்கு இல்லை. அவர் வந்து வாக்குகள் வந்து அவருக்கு வரப்போகுது. நான் வந்து 30%, 32%லாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 20% 25% அது அடங்கலாம். 20% வந்தாலுமே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் இப்படியே எல்லா கட்டத்திலையும், இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு திருச்சியில் இந்த கூட்டம் வந்திருந்தது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் இதே அளவு கூட்டம் வருமானு தெரியல. இதே அளவு கூட்டம் வந்தாலும் சரிதான். ஆனால் அவங்க எந்த பகுதிகளில் இருந்து வருவாங்க, ஏன்னா ரசிகர்கள் தானே. எந்த ஒரு மாஸ் ஹீரோ வெளியில் வந்தாலும் ரசிகர்கள் அதிக அளவில் வெளியில் வர்றது சாத்தியம்தான், இல்லாமல் இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ், அது ஒரு பெரிய கூட்டம் தான். அந்த கூட்டம் வந்து அப்படியே வாக்குகளாக மாறினா அவர் வெற்றி பெற முடியும். ஆனால் அது எல்லாமே வாக்குகளாக மாறுமான்ற கேள்வியும் இருக்குது. 20 to 25% அவர் ஓட்ஸ் எடுத்தாலும் ஆட்சி அமைக்கிறது வந்து கஷ்டம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35% 42% வாக்குகள் எடுத்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு பூத்துக்கு 1000 1100 ஓட்டு வரும். அதில் வந்து கிட்டத்தட்ட 100 இல்லை 150 ஓட்டு தான் அதிகபட்சமாக அவரால் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.